வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். பகைவருக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று ஆன்றோர்களும் சான்றோர்களும் கூறியுள்ளார்கள். அந்த வழியில் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தன் உயிருக்கு குறிவைத்து தன் உயிருக்கு உழைவைக்க வந்த நபருக்கும் எப்படி உதவினார் என்பது குறித்து இந்த காணொளியில் உங்கள் பார்வைக்கு. புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எம்.ஆர். ராதா அவர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறுஜென்மம் எடுத்து மீண்டும் திரைப்பட தொழிலிலும் அரசியல் களத்திலும் மும்பரமாக முன்பை விட வேகமாக பணியாற்றி கொண்டிருந்த காலம். புரட்சித் தலைவரை துப்பாக்கியால் சுட்ட வழக்கில் கைதாகி சிறை தண்டனை பெற்று சிறையிலிருந்து விடுதலை பெற்ற எம்.ஆர். ராதா அவர்கள் வெளியில் வந்தவுடன் கடந்த காலங்களில் தான் திரைப்படங்களில் நடித்ததற்காக அவருக்கு வரவேண்டிய சம்பள பாக்கியை ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கேட்க போகிறாருங்க. அந்த தயாரிப்பாளர் மிகப்பெரிய தயாரிப்பாளர். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை வைத்து முன்பும் பின்பும் மிகப்பெரிய அளவில் படங்களை தயாரித்தவர், மிக செல்வாக்கு மிக்க ஒருவர். அவர்கிட்ட எம்.ஆர். ராதா போய் இந்த மாதிரி நான் சிறையிலேருந்து வந்துட்டேன், எனக்கு இந்த உங்கள் படத்தில் நடித்ததற்கான சம்பள பாக்கி இருக்குது, அது கொடுக்க வேண்டும் என்று கேட்க தயாரிப்பாளர் சற்றே யோசிக்கிறார். எம்.ஆர். ராதா அவர்கள் தொடர்ந்து தனது சம்பள பாக்கியை அந்த தயாரிப்பாளரிடம் சென்று கேட்க அந்த தயாரிப்பாளர் தட்டி கழித்து கொண்டே வருகிறார். சம்பள பாக்கியை தர மாதிரி தெரியல. ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்து பார்த்த எம்.ஆர். ராதா அவர்கள் உடனடியாக அன்றைக்கு சென்னையில் இருந்த மிகச்சிறந்த உயர்ந்த வழக்கறிஞர் வி.பி. ராமன் அவர்களை நேரில் சென்று சந்திக்கிறார் எம்.ஆர். ராதா அவர்கள். எம்.ஆர். ராதா அவர்கள் அவரை சென்று சந்தித்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான காரணம், எம்.ஆர். ராதா அவர்களுக்கு சம்பள பாக்கி வைத்திருந்த தயாரிப்பாளருக்கும் மரியாதைக்குரிய வி.பி. ராமன் அவர்கள்தான் வழக்கறிஞர். இப்போ வழக்கறிஞர் வி.பி. ராமன் அவர்களை சந்தித்து எம்.ஆர். ராதா அவர்கள் தனக்கு வரவேண்டிய சம்பள பாக்கி குறித்தும் அது தொடர்பாக தான் தயாரிப்பாளரை பலமுறை அணுகியும் அவர் சம்பளம் தருவதற்கு பாக்கி பணத்தை தராமல் இழுத்தடிப்பதை வி.பி. ராமன்கிட்ட நேராக சென்ற எம்.ஆர். ராதா அவர்கள் இதுபோன்று தயாரிப்பாளர் தனக்கு சம்பள பாக்கி தராமல் இழுத்தடிக்கிறார், அதை தாங்கள் தான் வசூல் செய்து தர வேண்டும் என்று கேட்க உடனடியாக வி.பி. ராமன் என்ன பண்ணுறாரு, அந்த தயாரிப்பாளர் இவருடைய கிளைண்ட்டு தானே அவருக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க இந்த மாதிரி எம்.ஆர். ராதா என்கிட்ட வந்திருக்கிறாரு, என்னை சந்தித்து உங்கள் படத்தில் நடித்ததற்கான சம்பள பாக்கியை கேட்டுக்கிட்டு இருக்காரா, நீங்கள் தராமல் இழுத்தடிப்பதாக கூறுகிறார் என்று சொல்ல, மறுமுனையில் பேசிய திரைப்பட தயாரிப்பாளர் தான் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை வைத்து தொடர்ந்து படங்கள் தயாரித்து வருவதால் இப்போ எம்.ஆர். ராதா அவர்களுக்கு நான் சம்பள பாக்கி கொடுத்தா அது எப்படியும் சின்னவருடைய நாலேஜுக்கு போயிடும், அப்படி சின்னவருடைய நாலேஜுக்கு போச்சுன்னா என்னுடைய திரைப்பட தொழிலுக்கு அது பாதிப்பாக அமையும் என்று சின்னவர் எம்.ஆர். ராதா அவர்களுக்கான சம்பள பாக்கியை தரலாம் என்று சொன்னால் எனக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று கூற உடனடியாக மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வி.பி. ராமன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஃபோனில் தொடர்பு கொள்கிறார். நடந்ததையெல்லாம் விளக்கமாக விரிவாக எடுத்து கூறுகிறார் வழக்கறிஞர். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பொன்மனச்செம்மல் அல்லவா, தெளிவாக குறிப்பிட்டார், ராதா அண்ணனுக்கு தர வேண்டிய சம்பளத்தை தாராளமாக அந்த தயாரிப்பாளர் கொடுக்கலாம், எனக்கு அதில் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது, அவர் நடித்ததற்கான அந்த உழைப்பிற்கான ஊதியத்தை தானே கேட்கிறார், அதை தயாரிப்பாளர் தருவதில் எனக்கு என்ன அதில் ஆட்சேபனை இருக்க முடியும் என்று புரட்சித் தலைவர் கூற உடனடியாக வழக்கறிஞர் வி.பி. ராமன் கேட்குறாரு, அப்போ நான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட பேசட்டுமா என்று கேட்க, நீங்கள் தாராளமாக பேசலாம் என்று கூறி ஃபோனை கட் பண்ணுறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இப்போ வழக்கறிஞர் வி.பி. ராமன் உடனடியாக தயாரிப்பாளருக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஏங்க இந்த மாதிரி நான் சின்னவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன், அவர் ராதா அண்ணனுக்கு சம்பளம் தருவதை பற்றி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று கூற, அவர் தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் பேசிட்டீங்கன்னு எனக்கு சொல்கிறீங்க, சின்னவர்கிட்ட எனக்கு இன்னும் ஃபோன் வரல, நான் சின்னவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எம்.ஆர். ராதா சம்பள பாக்கி தொடர்பாக நான் பேச முடியாது, சின்னவர் சொன்னால்தான் இதற்கு நான் முடிவெடுக்க முடியும் என்று கூற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தயாரிப்பாளருக்கு ஃபோன் போட்டு சொல்லுவாரா அல்லது நேரில் வரவழைத்து சொல்வாரா என்று ஒரு விதமான பரபரப்பான நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வி.பி. ராமன் அவர்களுக்கு ஃபோன் செய்து, ராதாண்ணனை வர சொல்லுங்கள், அவருக்கான சம்பளத்தை நான் வழங்கிடுறேன், புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சின்னவர் அவர்கள் சம்பள பாக்கி தர சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாரு பேசிட்டார் என்று கூற ஒரே மகிழ்ச்சிங்க. இதுதாங்க புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். எம்.ஆர். ராதா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் நாடே பரபரப்பாக அதிர்ந்த சம்பவங்க.
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன் உயிருக்கு யமனாக நின்ற அந்த மனிதனையும் மன்னித்து பகைவருக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்ற அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் செயல்பட்டிருக்கின்றார் என்ற நல்ல தகவலை உங்களுடன் பகிர்ந்து இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.